ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. கட்சிகள், கொள்கைகள், கூட்டணிகள், பிரிவுகள், பிரச்சாரங்கள்னு தமிழகமே பரபரப்பா இருக்கு. நீ இப்படி ஆடி அசைஞ்சு மெதுவா வர, கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாதா? வேகமா வந்தாலும் மெதுவா வந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு வரனா இல்லையா? நான் என்னைக்காவது லேட் ஆகி இருக்கேனா? லேட்டா வந்தது இல்லைங்கிறது உண்மைதான். இருந்தாலும் பரபரப்புக்கு ஏத்த மாதிரி உன்னோட மூவ்மெண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். என்னுடைய வாக்கிங் ஸ்பீடு எப்படி இருந்தா என்ன? ப்ராசஸர் ஸ்பீடா அடிச்சுக்க யாராலும் முடியாது விக்ரம். அதுதான் என்னுடைய பலம். அது எனக்கு நல்லா தெரியும் ரோபோ. சரி, அது இருக்கட்டும். பிரச்சார தகவல்கள் ஏதாவது இருக்கா? எல்லா கட்சி தொண்டர்களும் உற்சாகமா இருக்காங்களா? எல்லா இடங்கள்லயும் பணப்புழக்கத்துக்காக எல்லோரும் ஆவலோட காத்திருக்கிறதா சொல்றாங்க நம்ம ஏஜென்ட்டுகள். திண்டுக்கல் மாவட்ட சூரிய கட்சி வேட்பாளர் ஒருத்தர் கட்டுக்கட்டா போட்டு கவர் கொடுத்ததா தகவல் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை ரோபோ? நீ இப்படி கேள்வி கேட்க போனா 234 தொகுதிகளை பத்தியும் கேட்கணும். எல்லா தொகுதிகள்லயும் இதே நிலைமைதான். இதுல சூரிய கட்சி, இலை கட்சின்னு வேறுபாடெல்லாம் கிடையாது. இனி ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும் விக்ரம். மற்ற கட்சிகளை விட தாமரை கட்சி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கே ரோபோ. அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? தாமரை கட்சியை பத்தி நாம பேசினா காமெடி பண்றோம்னு அவங்க கோபப்பட வாய்ப்பு இருக்கு விக்ரம். அதனால வேற சீரியஸான விஷயம் ஏதாவது இருந்தா கேள. சரி, மதுவிலக்கு பத்தியும் மின்சாரத்தை பத்தியும் சூரிய கட்சியும் இலை கட்சியும் பேசுறாங்களே, இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த தேர்தலில் இந்த விஷயங்களை தான் முன்வைக்க போறாங்களா? இது ரெண்டுமே பூமராங் மாதிரி தங்களையே திருப்பி அடிக்கும்னு ரெண்டு கட்சி தலைமைக்கும் தெரியும் விக்ரம். அப்புறம் ஏன் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் கையில எடுத்திருக்காங்க? எல்லாரும் பேசுறப்போ பேசாம இருந்தா சரியா இருக்குமா? அதனாலதான் முதல்லயே பேசி முடிச்சிடலாம்னு இந்த விஷயங்களை கையில எடுத்திருக்காங்களா? ஓஹோ, வாக்குப்பதிவு நெருங்குற நேரத்துல இந்த பிரச்சனைகள் பெருசா பேசப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? ஆமா, அந்த நேரத்துல இது ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே எதிராத்தானே போகும். அப்போ மக்கள் ரெண்டுக்கும் மாற்றத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறது? மாற்று இப்பதான் தயாராகிட்டு இருக்கு. அதுக்குள்ள தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியவே பிடிச்சிட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இயல்புதானே விக்ரம். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பலமான மெகா கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதை நினைச்சு பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். அதனால ஆட்சியும் நமக்கு தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க நம்பிக்கை இருக்கட்டும். அந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புகளை பத்தி உன்னோட ஏஜென்ட்டுகள் என்ன சொல்றாங்க ரோபோ? இப்போதானே கூட்டணிகள் முடிவாகி தொகுதிகளை பிரிக்கிறாங்க. வேட்பாளர்கள் அவங்கவுங்க தொகுதியில பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச அப்புறம் தான் நிலைமையை கணிக்க முடியும் விக்ரம். சரி, இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல்லாம் வெளியாயிருக்கு. அதை பத்தி ஏதாவது தகவல் உண்டா? இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது உண்மைதான். அதுல பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு விக்ரம். அதை பத்தி நாளைக்கு நம்ம விரிவா பேசலாம். சரி ரோபோ, அப்ப நாளைக்கே நம்ம அதை பத்தி விரிவா பேசுவோம். நன்றி நேயர்களே.